தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும். பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என்.ரவி ஒப்புதல். ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனம், கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது ஆகிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கினார். சிஐஎஸ்எஃப் 57ஆம் ஆண்டு நிகழ்வில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் சாகசம். மத்திய அமைச்சர் அமித்ஷா பார்வையாளர்கள் கண்டுகளிப்பு. பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். நிதி பகிர்வு பிரச்சனையை திசை திருப்ப அமலாக்கத்துறையை வைத்து மத்திய அரசு நாடகம் நடத்துகிறது. மும்மொழி கொள்கைக்காக பள்ளி குழந்தைகளிடம் கையெழுத்து வாங்குவது தவறு என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினால் நடவடிக்கை. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அதிமுகவில் இருந்து நீக்கம். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காத விவகாரம். ஆளுநரின் செயலாளர் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு. மாவட்ட செயலாளராக தான் இருக்கும்போது மாஃபா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவித்ததால் நிர்வாகியை கன்னத்தில் அறைந்தேன். தன்னை மீறி விருதுநகரில் ஏதேனும் செய்தால் தொலைத்து விடுவேன் என மாஃபா பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி மிரட்டல். தூய்மை பணியாளர் நியமனம் குறித்து மேல்முறையீடு செய்த தமிழக அரசுக்கு அபராதம். 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. மத்திய சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனின் வெற்றி செல்லும். தேர்தலை செல்லாது என அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கையும் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். புதுப்பிக்கப்பட்ட கோயம்பேடு அங்காடி வளாகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை போரூரில் புதுப்பிக்கப்பட்ட ஈரநிலை பசுமை பூங்காவையும் திறந்து வைத்தார். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுடைய மதுபான நிறுவன அலுவலகங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய பிற இடங்களிலும் சோதனை என தகவல். தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் 2வது நாளாக இடி சோதனை. நேற்றைய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். கோவை, விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள மதுபான ஆலைகளில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. புதுக்கோட்டையில் உள்ள கால்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான மது ஆலையிலும் தொடரும் சோதனை. ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சாம்சங் ஊழியர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் அறிவிப்பு.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் கூட்டாளி கைது. திருட்டு வழக்கில் ஈடுபட்டதாக பொள்ளாச்சி முரளி என்பவரை கைது செய்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை. சீமான் வீட்டிற்கு சம்மன் அளிக்க வந்த காவல்துறையினரை தாக்கி துப்பாக்கியால் மிரட்டியதாக பதியப்பட்ட வழக்கு. பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. சக்குடி ஜல்லிக்கட்டில் பட்டியலின மக்கள் காளைகளுக்கு அனுமதி மறுப்பதாக கூறி போட்டிக்கு தடை கோரி வழக்கு. யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என வழக்கை முடித்து வைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. ராணிப்பேட்டையில் ஒட்டப்பட்ட போஸ்டரில் அமித்ஷாவிற்கு பதிலாக சந்தான பாரதியின் புகைப்படம் இடம்பெற்ற விவகாரம். தன் பெயரை பயன்படுத்தி வேறு யாரோ போஸ்டர் ஒட்டியுள்ளதாக பாஜக நிர்வாகி விளக்கம். கரூர் மாவட்டம் ஆத்தூர் அருகே மகாசோழியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா. செண்டை மேளம், வள்ளி கும்மியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற கலச ஊர்வலம். கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே ஆட்டுக்குட்டிகளை வேட்டையாடிய சிறுத்தை புலி. மீண்டும் அதே வீட்டிற்கு வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியானது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே வெறிநாய் கடித்து 18 ஆடுகள் உயிரிழப்பு. உயிரிழந்த ஆடுகளுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் வலுக்கட்டாயமாக கைது. ஆனைமலை புலிகள் சரணாலயம் வழியாக புதிய சாலை அமைக்கும் பணிகள் உடனடியாக நிறுத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உத்தரவாதம். வருகிற 11ஆம் தேதி நெல்லை, குமரி உள்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடகாவில் இருமொழிக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும். முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு கன்னட வளர்ச்சி ஆணைய தலைவர் புருஷோத்தம் கடிதம். டயூடாமனின் தாத்ரா நகர் ஹவேலியில் 2587 கோடி மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கி வைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். நாடு முழுவதும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ரயில் நிலையங்களில் புதிய வழிமுறைகள். கண்காணிப்பு கேமரா, போர் அறைகளை உருவாக்க அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவு. உளவு பார்க்க பெகாசஸ் மென்பொருளை மத்திய அரசு பயன்படுத்தியதாக மனு. ஏப்ரல் 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு பின் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல். வேளாண் துறைக்கு 815 கோடி, சுற்றுலாவுக்கு 390 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. துபாயில் இருந்து தங்கம் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யா ராவ் 3 நாட்கள் காவலில் எடுத்தது வருவாய் புலனாய்வு இயக்குநரகம். ஒரு நாள் மாதவிடாய் கால விடுப்பை சம்பளத்துடன் அறிவித்தது லார்சன் அண்ட் டர்போ நிறுவனம். 5000 பெண் ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை.
2008 மும்பை தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணா இந்தியாவுக்கு நாடு கடத்த தடை கோரிய மனுவை நிராகரித்து அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் வாடிவாசல் திரைப்படம். படத்தின் இசையமைப்பு பணிகள் தொடங்கிவிட்டதாக இசையமைப்பாளர் GV பிரகாஷ் எக்ஸ் தளத்தில் பதிவு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.